யோகக்ஷேத்ரா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். என்னுடைய யோகக்ஷேத்ரா சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது நவக்கிரக வழிபாடு அந்த தொகுப்பின் அந்த சீரீஸின் வரிசையில் நமக்கு முந்தைய பதிவில் நாம் பார்த்தது என்னவென்றால் குரு பகவான். அதன் வரிசையில் இன்று நாம் காணப்போகும் கிரகம் பகவான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் பார்த்தேன்னா கலத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவார். கலத்திரம் என்றால் கல்யாணம். ஒரு ஜாதகருக்கோ ஒரு ஜாதகிக்கோ திருமணம் நல்லபடியாக கைகூடி வர வேண்டும் என்றால் சுக்கிரன் அவருடைய ஜாதகத்திலே நல்ல நிலைமையிலே இருக்க வேண்டும். அது சுக்கிரன் நீச்சமாகவோ இல்லை சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலோ திருமணத்தில் சில தடைகளை ஏற்படுத்தும். அதனால்தான் அந்த சுக்கிர நிவர்த்திக்காக சில கோயில்கள், சில பரிகாரங்கள் நாம் செய்து கொள்வது உண்டு. சுக்கிரன் என்றால் சுகம் என்று அர்த்தம். சுகத்தை கொடுப்பவன் சுக்கிரன். ஒரு ஜாதகர் சுகமாக இருக்கார், நல்லா இருக்கார் வாழ்க்கையில் அப்படின்னா அவருக்கு சுக்கிரன் யோகத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சம்பாத்தியம் கூட இல்லாமல் படுத்துட்டே கூட ஜீவனம் நடத்திட்டு வருவாள். சில பேருக்கு அது மாதிரியான பிராப்தம்லாம் வரும். அது மாதிரி இருக்காருன்னா அப்படின்னா சுக்கிரன் அவருக்கு நல்ல நிலைமையிலிருந்து பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். சுக்கிரன் என்றார் போகக்காரகன், மோகத்தை கொடுக்கக்கூடியவன். இனிப்புக்கு அதிபதி அவன்தான். இனிப்பு சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவன். சுக்கிரனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி. அப்போது வெள்ளிக்கிழமை தான் சுக்கிரனுக்கு உகந்த தினம். அந்த கிழமையில் மகாலட்சுமி தேவியை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டால் சுக்கிரனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சுகத்தையும் நாம் அனுபவிக்கலாம். அதனால் எல்லோரும் சுக்கிர பிரீதிக்காக நவக்கிரகத்தில் இருக்கும் சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமி தேவியை வணங்கி கொண்டு சுக்கிரனின் அனுகிரகத்தை பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி. சந்திரசேகர்.